மனிதநேய மக்கள் கட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பரப்புரை களப்பணிகளை எல்லாம் மாற்றவிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த 2 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ரவிக்குமார் அவர்களும் இன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமையகத்திற்கு வருகை புரிந்து நம்முடைய ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். இந்த 2 தொகுதிகளிலும் அதேபோல தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு அவர்களுடைய வெற்றிகளுக்காக அயராது பாடுபடும். 2019 நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் ஒரு திருப்புமுனை தேர்தலாக இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டு காலமாக மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளை, மதசார்பின்மையை, ஜனநாயகத்தை, சோசியலிசத்தை, பேச்சுரிமையை, மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் அமைந்திருக்கின்றது. சாக்சி மகாராஜ் என்ற ஒரு பாஜக பிரமுகர் இதுவே கடைசி தேர்தல் என்று மிரட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பாசிச சிந்தனைகள் வெறிபிடித்து ஆடக்கூடிய இந்த சூழலிலே நம்முடைய ஒரே லட்சியம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும், மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டும், மாநிலங்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும். அந்த அடிப்படையிலே மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலிலே 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு அயராது பாடுபடும். தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று நிச்சயமாக மத்தியிலே ஒரு பெரிய ஆட்சி மாற்றம், ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய, மதசார்பின்மையை வலுப்படுத்தக்கூடிய, நாட்டை முன்னேற்றத்தின் பாதையிலே அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்படும். இறையாண்மைக்கு சவாலாக இருக்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கிறது. இந்த தேர்தலில் இந்தியாவின் இறையாண்மையை காக்க வேண்டிய கடமை ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த தேர்தலை நாம் களம் காண இருக்கின்றோம். பாசிசத்தை வேரோடு அகற்ற வேண்டும், இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் பாசிச எதிர்ப்பு இயக்கமாக காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், கொங்கு வேளாளர் முன்னேற்றக் கழகம், ஐஜேபி போன்ற கட்சிகள் எல்லாம் அமைத்து இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் பாசிசத்திற்கு எதிரான இந்த தேர்தலில் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும், இந்தியாவினுடைய இறையாண்மையை காக்க வேண்டும், இந்தியாவினுடைய அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சட்டத்தை காக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு களம் கண்டு அவர்களை வீழ்த்துவதற்கு களத்திலே நின்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முழுமையாக தன்னுடைய களப்பணி ஆற்றும் என்கிற ஒரு உத்தரவாதத்தையும், அந்த களப்பணியின் மூலமாக பாசிசத்தை நாங்கள் எதிர்த்து ஓடோட விரட்டுவோம் என்கிற அந்த சூழலையும் ஏற்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லித்துக் கொள்ள விரும்புகிறேன்.